ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது டைலரிங் கிளாஸ். ஸோ இன்னைக்கு டைலரிங் கிளாஸ்க்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அம்பர்லா கட்டிங் வந்து போன கிளாஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து மெஹந்தி, பியூட்டிஷியன், ஆரி, டைலரிங் எல்லா கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்லே ஒரு ஆல் அபவுட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைனிங் துணி எடுத்துருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து உள் துணி கொடுத்துடலாம். நம்ம சாரீ, ஓல்டு சாரியை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைட் போட்டுட்டு இந்த கிளாத் எடுத்து இப்படி மேலே வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்னரில் வந்து நம்ம தைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். ஃபுல்லாக இப்போ நான் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். இது மாதிரி நம்மக்கிட்ட 2 கிளாத் இருக்குது. ஸோ இதை பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இப்போ வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டுத்தையுமே தைச்சிட்டேன். நான் தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த துணி வந்து இதை விட எக்ஸ்ட்ரா எடுத்துருந்ததுனால நிறைய கேப் இருந்திருக்கும். அந்த நிறைய கேப் இருந்ததை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் பேக் சைடு திருப்பி வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷோல்டருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்கு தான் வந்து நம்ம வந்து இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக்கில் வந்து நிறையா பேர் என்ன வந்து நெக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரியே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம கிளாத் எடுத்து தைக்க போகிறோம். பட் கடைசியில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எப்போனா இதே சேம் மெத்தட் தான். இப்போ வந்து நான் கிளாத் எடுத்துகிட்டு இப்போ வச்சு இப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆரி மெட்டீரியலில் வந்து நிறைய பேருக்கு நிறைய திங்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் போன வீடியோலேயே வந்து அதை பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன், ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டெலகிராமில் ஆரி டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து 2 பேக் இருக்குது. அந்த 2 பேக்கையுமே நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இது வந்து பேக் 1. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆரி கிட்டில் வந்து ஒன்று கூட வாங்கலை அப்படின்னா இந்த கிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து எல்லாமே இருக்கும், அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இது வந்து பேக் 2. ஆல்ரெடி வந்து ஜரி த்ரெட்டில் வந்து கொஞ்சம் பிகினர் கிட்டலாம் வாங்கிட்டீங்க, ஃப்ரேமு, ஊசி, ஜரி த்ரெட்டெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் அதுக்கு இன்னும் அட்வான்ஸாக உள்ளது தான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே. இதை மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அந்த டெலகிராமோட லிங்க்கை வந்து ஐடி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து நம்ம ஷோல்டர் பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். தையல் எங்கேயும் நகராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து இப்படி நவுத்திட்டு இந்த கார்னரில் வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதையும் தைச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துணியை வந்து இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி உள்ளே வச்சு
நம்ம வந்து தைக்கணும். ஸோ இதுதான் வந்து நிறையா பேருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தையல் வந்து வேறு மாதிரி வருது. ஸோ இதை வந்து இன்னொரு டைப்பாகவும் தைப்பாங்க. இது வந்து நம்ம கை வச்சு தைக்கலாம். ஊசி நூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தைக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி அந்த மெத்தட் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். வெளியில் வந்து தையல் தெரியவே தெரியாது. ஸோ இப்போ அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம சாதாரணமான ஊசி நூல் எடுத்துக்கலாம். நான் வந்து இதே கலருக்கு வந்து நூல் எடுத்திருக்கேன். நம்ம இப்படி திருப்பி போட்டுட்டு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துணி இருக்குது இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இன்னொரு மடி மடிச்சுட்டு இன்னொரு மடிக்கு இப்படி கொண்டுட்டு வந்துடுங்க. நம்ம போட்ட தையல் வந்து இங்கே வரணும். இது மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஊசி நூலால் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே விட்டு லைனிங் துணியில் மட்டும் தச்சு இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். இப்போ கடைசியில் இங்கே ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நாட் போட்டுக்கலாம். எந்த ஊசி இதுவுமே வந்து நூலுமே வந்து நம்ம லைனிங்லேயே வந்து முடிச்சுக்கோங்க. மெயின் கிளாத்துக்கு போகாமல் இதுலேயே நாட் போடுறேன் நான். இப்போ போட்டாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கழுத்து வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கழுத்து வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துருச்சு. இப்போ வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்ம போட்ட தையல் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ பேக் சைடு காட்டிக்கணும்னு ஒன்று சொல்கிறேன். ஸோ நம்ம தைக்கிறப்போ இந்த தையலோட கோடு வந்து இந்த பக்கம் வர மாதிரி வச்சு ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கழுத்து வந்து பர்ஃபெக்டாக இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ கழுத்து பர்ஃபெக்டாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன தைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து டாப்பில் வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து டாப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்டம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு நேராக வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு தையல் போட போகிறோம். ஸோ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை தான் இப்படி தான் தைக்க போகிறோம். இப்போ நான் தைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே பாட்டம் எடுத்துக்கலாம். பாட்டமுக்கு வந்து கீழே வந்து ஓரம் அடிக்க போகிறோம். நம்ம சாரீக்கெலாம் ஓரம் அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து இப்படி மடிச்சுன்னு சொல்லிட்டு ஓரம் அடிக்கணும். இப்போ வந்து கீழே பாட்டமுக்கு வந்து இன்னர் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இப்படி தான் இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வரதுக்கு வந்து ஓரம் அடிச்சுக்கோங்க. கீழே ஓரம் அடித்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா மேலே இந்த டாப் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த ஓரத்தையும் சேர்த்து
இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிளாத்தை வந்து அந்த கிளாத்தோட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இப்போ வந்து நான் ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டாப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி தைக்கணும். இப்படி ரெண்டையும் சேர்த்து தைக்கணும். இப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு இதுவும் அட்டாச் ஆகிடும். ஸோ இதையும் இப்படி தைக்கணும். இது ரெண்டும் இந்த சைடு. சரி, இதே மாதிரியே அந்த பக்கமும் தைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ சைட்லையும் அட்டாச் பண்ணாமல் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தூக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதையும் கீழே உள்ளதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அளவு கரெக்டாக வச்சு இதை மார்க் பண்ணி இந்த உடம்பை மட்டும் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவுக்கு துணி இப்படி திருப்பி போட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த உடம்பையும் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நான் அளவு வந்து குறிச்சிருக்கேன். இப்போ அளவு வந்து நான் குறிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் சேமாக வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தையும் சேமாக வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கைக்கு நம்ம கட் பண்ண துணியை எடுத்துகிட்டு அளவு துணியை வந்து இது மாதிரி மேலே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த பக்கம் வந்து ரெண்டுமே வந்து ஹோல்ட் பண்ண சைடாக இருக்கணும். ஸோ கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து தையல் வந்து இந்த தையல் தான். இந்த தையலுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 3/4 ஹேண்ட், இது வந்து ஃபுல் ஹேண்ட். ஸோ வந்து இது வந்து இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த லைனில் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து கை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டாப்போட வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணலாம். இது மாதிரி டாப்பை வந்து பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இதை வந்து ஃப்ரண்ட் பக்கம் இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பக்கம் வச்சுட்டு இதை வந்து உள்ளே விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தையலையும் இங்கே இதில் இருக்கிற தையலையும் இப்படி சேர்த்து வைக்கணும். இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த கார்னரில் தையல் போடணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த கார்னரில் இப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கே தச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்டிச் பண்ணது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.